தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 5 வருஷத்தில் ஏதாவது மத்திய அரசு தந்திருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்கள் நிற்கிற இந்த விமான நிலையம் 350 கோடி ரூபா, திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம் 650 கோடி ரூபா, 11 வந்தே பாரத் ரயில்கள், இதுக்கு முன்னால் பட்ஜெட்டுக்கு முன்னால் 11 மருத்துவக் கல்லூரிகள். ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழக முதலமைச்சர் டெல்லியில் போய் நான் பிரைம் மினிஸ்டரை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் இபிஎஸ் அவர்கள் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க 4 வருஷம், அந்த 5 வருஷத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது. ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கோரிக்கை வச்சுருக்காங்களா? இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் கடைகளிலும் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இன்றைக்கி மத்திய அரசு இலவசமாக மக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க. நரேந்திர மோடியோட வீடு, மத்திய அரசுடைய பங்கு 60% இருக்குது.